ஆண்டவரும் மரும ரட்சகரமாக இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் யாவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நல்லது ஒரு கால நேரத்தில் மறுபடியும் இன்னொரு எபிசோடாகிய இயேசுவோடு பேசும் நிகழ்ச்சியில் சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சியாக இருக்கிறேன். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது, அவருடைய இரக்கங்கள் தலைமுறைக்குள்ளது என்பதாய் கர்த்தருடைய வசனத்தில் வாசிக்கிறோம். இன்றைக்கே ஆண்டவர் நம்மோடு கூட பேசிக்கொண்டு இருக்கிற ஒரு காரியம் தொடர்ந்து உங்களுக்கு ஒரு பெரிய ஆசீர்வாதமாக இருக்கும்னு சொல்லி நான் யோசிக்கிறேன். கர்த்தருடைய பெரிதான கிருபையில் இந்த கடைசி நாட்களில் நாம் தேவ திட்டங்களை நிறைவேற்றுவதற்கு, ஆண்டவருடைய பணிகளை செய்வதற்கு, தேவனோடு கூட யுகமாக வாழ்வதற்கு நம்முடைய இருதயத்தை அர்ப்பணிக்கணும்னு சொல்லி ஆண்டவருடைய வார்த்தைகள் நம்முடைய வாழ்க்கையில் அது அநேக விதத்தில் ஊழியர்கள் நிமித்தமாகவோ, வேதத்தின் வார்த்தைகளாகவோ, வேறு நிகழ்ச்சிகள் நிமித்தமாக கர்த்தர் ஒவ்வொரு நாளும் நம்மோடு கூட பேசுகிறவராக இருக்கிறார். ஆகினால இன்றைக்கி ஒரு முக்கியமான காரியங்கள், ஆசீர்வாதங்களை குறித்து நம்ம பார்க்கிறோம். தேவன் நம்மை ஆசீர்வதிக்கிறவர். அவருடைய ஆசீர்வாதத்திற்கு ஒரு மனுஷனும் தடையாய் நிற்கவும். நோ மேன் கேன் ஸ்டாண்ட் எகெயின்ஸ்ட் காட்ஸ் பிளெஸிங். தட் we know very well. அது நமக்கு நன்றாய் தெரியும். ஒரு மனுஷனும் தேவனுடைய ஆசீர்வாதத்துக்கு விரோதமாய் நிற்க முடியாது என்பதாக இன்றைக்கி நமக்கு நல்லா அறிந்திருக்கிற ஒரு காரியம். ஆகினால இன்றைக்கு ஆண்டவர் ஒரு தீர்மானத்தை நம்ம மேலே வச்சிட்டார்னாக்கா கட்டாயம் அதை செய்து முடிக்கிறவர் அவர் ஒருவரே. தீர்மானங்களின் தேவன், தீர்மானத்தை கொடுக்கிறவர். எவர் லாஸ்டிங் ஃபாதர் இஸ், அவர் தான் நமக்கு எல்லாவற்றையும் நன்மைக்கதமாக, க்ளோரியஸ் லார்ட், தேவன் மகிமை நிறைந்தவர்னு சொல்லி ஆண்டோட வசனத்தில் வாசிக்கிறோம். பிரியமான தேவ ஜனமே, இந்த காலை நேரத்தில் ஆண்டவர் தொடர்ந்து நம்மை ஆசீர்வதிக்கிற ஒரு தேவனாக இருக்கிறார். பாருங்கள், இங்கே வசனத்தில் வாசிக்கிறோம், நிச்சயமாகவே நான் உன்னை ஆசீர்வதித்து உன் பேரை என்ன பண்ணுவேன், பெருமைப்படுத்துவேன் என்றார். எபிரேயர் எழுதின புத்தகத்தில் 6ஆம் அதிகாரம் 14வது வசனத்தில் எப்படியா சொல்லப்படுது, நிச்சயமாகவே நான் உன்னை ஆசீர்வதிப்பேன் என்று சொல்லி. அப்போ தேவன் நமக்கு விசேஷித்த ஒரு தன்மை வச்சிருக்கிறார். The God has a special plan on you, the beautiful plan on you. தேவன் ஒரு நிச்சயமான ஒரு காரியத்தை வச்சிருக்கிறார். பிரியமானவர்களே, இந்த காலை நேரத்தில் ஆண்டவர் நமக்கு வச்சிருக்கிற ஒரு காரியம் என்ன அப்படின்னா, தேவனுடைய தயவு நம்ம ஒவ்வொரு நாளும் பாதுகாக்கிறது. பாருங்கள், நிச்சயமாய் நான் உன்னை ஆசீர்வதித்து அப்படின்னா அந்த ஆசீர்வாதம் நமக்குரியது. இட் இஸ் பிலாங்ஸ் டு அஸ். த லார்ட்ஸ் பிளெஸிங், த கிரேட்டஸ்ட் பிளெஸிங், த ஸ்பெஷல் பிளெஸிங் இஸ் பிலாங்ஸ் டு அஸ். நமக்கு உரியது அது. இன்றைக்கு உனக்கு உரியது. ஒவ்வொரு தனிப்பட்ட மனுஷன் இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டு இருக்கிற உனக்கு உரியதாக இருக்கிறது தேவனுடைய ஆசீர்வாதங்கள். சாதாரணமாக நம்ம ஜனங்களை ஆசீர்வதிக்கிறோம். ஒரு திருமண நிகழ்ச்சி, திருமண நாள், இல்லை ஒரு வேறு ஏதாவது பிறந்த நாளோ மற்ற முக்கியமான நிகழ்வுகள் அப்படி இருக்கும் பட்சத்தில், விழாக்களில் இல்லாது இந்த நல்ல நாட்களில் நம்ம என்ன பண்ணுறோம், மற்றவங்களுடைய ஆசீர்வாதம் நமக்கு தேவைன்னு சொல்லி அவர்களிடத்தில் நம்ம எதிர்பார்ப்பதோ அவங்க ஆசீர்வதிப்பாங்க. நல்லா இருங்க, சிறப்பமாக இருங்க, கடவுளுடைய ஆசை உனக்கு எப்போது இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி வாழ்த்துவாங்க. they will bless us. ஆனாலும் தேவன் நமக்கு ஒரு சிறப்பான தன்மை வச்சிருக்கிறார். என்ன அப்படின்போது, தேவனுடைய ஆசீர்வாதம் விசேஷம். அதற்கு ஈடாய் ஒரு காரியத்தை நம்ம என்ன பண்ண முடியாது, செயல்படும்போது அது it is a eternal blessing. நிரந்தரமான ஒரு ஆசீர்வாதம், நித்தியமான ஒரு ஆசீர்வாதம், உனக்கு கூடவே இருக்கிற ஒரு ஆசீர்வாதம். wherever you go, the God's blessing will follow you. ஒரு நிழல் எப்படி உன்னை பின்தொடர்கிறதோ அப்படி தேவனுடைய ஆசீர்வாதம் என்ன பண்ண உன்னை பின்தொடர். ஏன்னா ஆண்டவர் வாக்குத்தத்தம் கொடுத்தார், நிச்சயமாகவே நான் உன்னை ஆசீர்வதித்து உன் பேரில் நான் என்ன பெருமைப்படுவேன் என்றார். கர்வம், பெருமை. ஆண்டவர் நம் பேரில் பெருமைப்படுறார். என்னுடைய மகன், என்னுடைய மகள், என்னுடைய ஊழியக்காரன் எங்கேயோ அங்கே நான் இருக்கிறேன். ஊழியக்காரன் என்ற ஸ்தானத்தை கொடுக்கிறது, அதில் ஒரு பெருமை ஆண்டவருக்கு. என்னுடைய பிள்ளை என்னுடைய ஊழியத்தை, நான் விட்டு சென்ற ஊழியத்தை செய்கிறதுன்னு சொல்லி. அப்படிப்பட்ட காரியங்களில் தேவன் நம்ம என்ன பண்ணுறாரு, நடத்துகிறவராக இருக்கிறார். அதனால மேலே இருக்கிற கீழே இருக்கிற வசனங்களெல்லாம் நீங்கள் படித்து பாருங்கள். இதே காரியத்தை தான் ஆண்டவர் ஆபிரகாமுக்கு கொடுக்கிறார், ஈசாக்குக்கு கொடுக்கிறார்.
ஆபிரகாம் ஆண்டவர் தலைமுறை தலைமுறையாக நான் உன்னை ஆசீர்வதிப்பேன்னு சொல்கிறார். ஈசாக்குக்கு ஆண்டவர் கொடுக்கிற ஒரு ஆசீர்வாதம் 30, 60, 100 உன்னுடைய காரியங்கள் பலன் கொடுக்கும். நீ வெட்டுற கிணறு அது வற்றாது இருக்கும். நீ வெற்றுப்படுகிற இடங்கள், நீ நாட்டப்படுகிற இடங்கள், நீ விதையை தூவுகிற இடத்தில் அது மிகுந்த பலன் கொடுக்கும். தட் இஸ் த கிரேட்டஸ்ட் பிளஸிங். தட் இஸ் த ஸ்பெஷல் பிளஸிங். தட் இஸ் த டைரக்ட் பிளஸிங் ஃப்ரம் லார்ட். அதனால இப்படிப்பட்ட ஆசீர்வாதங்கள் நம்முடைய வாழ்க்கையில் நமக்கு ஆண்டவர் வைத்திருக்கிறார். we have to obtain, we have to obey, we have to get it from the Lord. தேவ சமூகத்தில் அவைகளை நம்ம கேட்டு பெற்றுக்கொள்ளுகிறவளை நம்ம காணப்பட வேண்டும். எனக்கு அருமையானவர்களே, இந்த காலை நேரத்தில் ஆண்டவர் தொடர்ந்து தம்முடைய ஆசீர்வாதத்தின் வழியை எல்லா விதத்திலையும் இன்னைக்கு நமக்கு ஆண்டவருடைய ஆசீர்வாதம் தேவை, ஆனால் ஆண்டவர் தேவை கிடையாது. அநேகர் அப்படித்தான். ஆண்டவருடைய ஆசீர்வாதம் நமக்கு தேவை, ஆனால் ஆண்டவர் தேவை கிடையாது. அப்படி இப்படி தேவைக்கு சமயத்துக்கு மாத்திரம் தொட்டுக்கொள்வோம் தேவனை. ஏன்னா அவர் மன்னிக்கிறவர், மனதுருகிறவர், இரக்கம் பாராட்டுகிற, தலைமுறைக்கு 1000 தலைமுறைக்கு இரக்கம் பாராட்டுகிறவர் இல்லை. அதனால் எத்தனை முறை நம்ம தவறினாலும், எத்தனை முறை நம்ம இடறி விழுந்தாலும், எத்தனை முறை நம்ம ஆண்டவர்கிட்ட தூரம் போயிட்டாலும் தேவன் நம்ம மன்னிக்கிறவர், நம்ம ஆசீர்வதிக்கிறவர்னு சொல்லி ஒரு எண்ணங்கள். we have to change it. we have to change from this type of things. இப்படிப்பட்ட காரியத்திலிருந்து நம்ம மாற்றிக்கொள்ள வேண்டியதாக இருக்கு. அருமையானவர்களே, இந்த கால நேரத்தில் ஆண்டவருடைய ஆசீர்வாதம் ஒன்று மாத்திரம் நம்ம சுதந்திரித்துக் கொள்வதற்கு நமக்கு பழக்கம் உண்டாக இருக்க வேண்டும். தேவன் தொடர்ந்து நம்மை ஆசீர்வதிப்பார். அதனால் இன்றைக்கு இந்த ஆசீர்வாதத்திற்கு உரிய பாத்திரம் யாருன்னா ஆபிரகாமுடைய குமாரனாக ஈசாக்கு, யாக்கோபு, அப்படி யோசேப்புடைய சந்நிதியில் வந்து இன்றைக்கு நாமும் இந்த ஆசீர்வாதத்துக்கு சுதந்திரவாளிகளாக இருக்கிறோம். ஆசீர்வாதத்தின் பங்கு, ஆசீர்வாதத்துக்கு பாத்திரவான்களாக நாம் இருக்கிறோம். நாமும் இந்த ஆசீர்வாதத்தை தேவ சமூகத்தில் பெற்றுக்கொள்ள வேண்டும். ஆசீர்வதிக்கிற தேவன் தாமே நம்ம ஆசீர்வதிப்பார். கண்களை மூடி ஜெபம் பண்ணும். நல்ல பிதாவே, இந்த அருமையான நேரத்திற்காய், நாட்களுக்காய் ஸ்தோத்திரம்பா. நான் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதிப்பேன்னு சொல்லி இந்த வசனத்தில் வார்த்தையை கொடுத்திருக்கிறீர். அப்படி ஆபிரகாமை ஆசீர்வதித்திருக்கிறீர், ஈசாக்கை ஆசீர்வதித்திருக்கிறீர், யாக்கோபை ஆசீர்வதித்திருக்கிறீர். தலைமுறைகள் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறது. அதற்காக ஸ்தோத்திரம். நாங்களும் எங்கள் வாழ்க்கையில், எங்கள் ஊழிய பாதைகளை, எங்கள் குடும்பக்காரங்களை ஆசீர்வதிக்கப்படும் இந்த சமூகத்தில் மன்றாடுகிறோம். தொடர்ந்து நடத்துவீராக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிற நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார்.